பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும், நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்தாலும் நான் உங்களை பார்க்க முடியாவிட்டாலும் என் மனக்குன் முன்னே உங்கள் எல்லோரையும் நிறுத்தி நான் நித்தமும் ஜெபிப்பதுண்டு. காரணம், இந்த ஊழியம் நடப்பதற்கு தேவன் முதலாவது காரணமாயிருந்தாலும் நீங்களெல்லாம் உறுதுணை நிற்பதினால்தான் நானும் நிற்கக்கூடியது. ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நன்றியை செலுத்துகிறேன். நீங்களெல்லாம் உங்கள் கஷ்டத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியில் இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் என் அன்பு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா வாலிப பிள்ளைகள்லாம் படித்து நல்ல இன்னும் வேலைக்கு தான் வந்திருக்கீங்க. வந்த உடனே கூட ஒரு சிறு சம்பளமாக இருந்தாலும் அதிலிருந்தும் உங்கள் காணிக்கைகளை கொடுத்து தாங்குகிற தயவுக்காய் உங்கள் எல்லோரையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு நான் ஒரு காரியத்தை பேச வாஞ்சிக்கிறேன். ஏன்னா அநேகர் கேட்குறீங்க, எடுக்கிற முயற்சியெல்லாம் காரியம் வாய்க்குதில்லையா, எதை எடுத்தாலும் வாய்க்குதில்லையே. எனக்கு அப்படி பல காரியத்தை நான் சொல்லலாம். எவ்வளவோ முயற்சிக்கிறேன், எவ்வளவோ நம்பி காத்திருக்கிறேன், எனக்கு அந்த காரியங்கள் வாய்க்கவில்லையே. அதற்கு காரணம் என்ன என வேதம் சொல்லுது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன் காரியங்களை வாய்க்கச் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எனக்கு ஏனையா காரியங்கள் வாய்க்கவில்லை என்று அநேகர் புலம்புகிற சத்தத்தை கேட்கிறேன் போன் வழியா. இப்போதும் உங்கள் காரியங்கள் வாய்க்கும் வாய்க்காததற்கு சில காரணங்களும் இந்த வேதத்தில் உண்டு. உங்க காரணம் வாய்க்க வேண்டியதற்கான ஐயா வாய்க்கும் என்கிற நம்பிக்கையை ஊட்டும்படி இந்த நாளிலே உங்களோடு நான் பேச வாஞ்சிக்கிறேன். வாய்க்காமல் போவதற்கும் சில காரணங்களை சொல்ல வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக உங்களுடைய வேதாகமத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எங்கே இருந்தாலும் தயவு செய்து ஒரு காரியத்தை மறக்கவே கூடாது. டோன்ட் ஃபர்கெட் திஸ். அடிக்கடி ஐ எம் ரிப்பீட்டிங் த வெரி சேம் வேர்ட் each and every message. What is it? Please take your Bible in your hand and turn particular passage I want to go to preach. நான் பிரசங்கிக்க போகிற அந்த காரியத்தை நீங்களும் என்னோடு வேதத்தை திருப்பிக் கொண்டால் very very helpful to you, at the same time very very help to me also. So you should do one thing. உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து 2 நாளாகமத்தில் 26வது அதிகாரத்தில் 3வது 4வது 5வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்து வைக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயினும் யாரும் உதவிகள் செய்வது லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். எல்லாம் சொல்லு, லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம்.
மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அழிப்பது, மன்னாவுக்கு மன்னாவை அழிப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். இடறிய மீனவனை சீசனாய் மாற்றுவது லேசான காரியம். இடறிய மீனவனை சீசனாய் மாற்றுவது லேசான காரியம். தீராத ஆணையை வார்த்தையா தீர்ப்பது, தீராத வியாதியை வார்த்தையா தீர்ப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அழிப்பது, மன்னான மனுவுக்கு மன்னாவை அழிப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. 2 நாளாகமத்திலே 26ஆம் அதிகாரத்திலே 3, 4, 5 வசனத்தை இங்கே வாசிக்க சொல்லட்டுமா? வாசிக்க பார்க்கலாம்.
உசியா ராஜாவாகிற போது, ஒசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து, நல்ல கவனிங்க, 16 வயதுல அவனுக்கு ராஜ அபிஷேகம் கிடைத்தது. இன்னைக்கு நம்ம எத்தனை வருஷம் காத்திருக்கிறோம், இன்னைக்கு அபிஷேகம் கிடைக்காதவங்களும் உண்டு. எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணுறீங்க, எனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கல பிரதர். எனக்கு கண்மானோடைய இந்த ஒசியா ராஜா 16 வயது, என்ன வாழ்க்கையில் டீனேஜ் என்று சொல்லுவாங்க. அதாவது 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வரும்போது தான் இந்த பருவத்துக்கு வர்ற மாதிரி இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் 16 வயது, இந்த 16 வயதில் அவனுக்கு ராஜா அபிஷேகம் கிடைத்தது. அதை தான் இங்கே எழுதியிருக்கார். ஒசியா ராஜாவாகிற போது 16 வயதாய் இருந்து 52 வருஷம். எத்தனை வருஷம்? 52 வருஷம் அவன் என்ன செய்தான்? எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பெயர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்து சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில், இதுதான் கருப்பொருள். 5 வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தான். இங்கே பார்க்கிற ஒரு மனிதனுடைய காரியத்தை கர்த்தர் தேடினால் வாய்க்கச் செய்கிறார். இன்னைக்கு நமக்குள்ள கர்த்தரை தேடுகிற அனுபவம் இருக்கா? ஒரு காலத்தில் இருந்திருக்கும். ஏன்னா நான் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படிக்கும்போது காலையில் எந்திரிச்சு ஒரு டீயை பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நான் படிக்கும்போது டீயெல்லாம் கொடுக்கறதில்ல. காலையில் 5:30 மணிக்கு எழுப்பிவிடுவாங்க. எல்லாரும் அந்த 5:30 மணிக்கு எவ்வளோ தூங்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு வந்து உட்காந்து என்ன செய்யணும்? எல்லாரும் பாடணும். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீரா, துதி செய்ய மனமே எழுந்தீரா. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீரா, துதி செய்ய மனமே எழுந்தீரா. தேவனை பார்க்கிலும் தேவனின் காவலை, ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காவலை ஆவலாய் நாடினார் புகழோவே, ஆவலாய் நாடினார் புகழோவே. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீரா, துதி செய்ய மனமே எழுந்தீரா. வறண்ட தண்ணீரற்ற பதம் என்ற பூமிதனில், வறண்ட தண்ணீரற்ற பதம் என்ற பூமிதனில் திரண்ட தேவதையை நாடுவே, திரண்ட தேவதையை நாடுவே. கதிரவன் எழுகின்ற காலை
அவரை பார்க்கிலும் தேவனின் காவலை ஆவலாய் நாடி நான் புகழுவே. ஆவலாய் நாடி நான் புகழுவே. இப்படி காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு தேடின நாட்கள் உண்டு. அன்னைக்கு எந்த கவலையாவது மனசில் இருந்துச்சா? ஏன்னா என்னைக்கு ஆண்டவரை தேடுறோமோ அவர் தேடினால் தென்படுவார். யோபு அதனால தான் சொல்கிறார் பாருங்க, 23ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். மிக அழகாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார். யோபு பிரதியுத்தரமாக இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு அவருக்கு என்ன தெரியுமா? அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என தேடுறார். நாம் இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனை நேரம் மனிதர்களை தேடி போயிருக்கோம், ஆனால் ஆண்டவரை தேடி இருக்கோமா? நமக்கு காரியம் வாய்க்கலை புலம்புறமே, அவர் யாருங்கிறது மேலே தெரிஞ்சிருக்கா? யோபு 5:9 படி அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்று யோபு 5:9 யோபு 9:10 வாசிக்கிறோம். சங்கீதம் 126:3 இன்னும் அதை தெளிவாய் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். சங்கீதம் 126ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் நமக்கு பெரிய காரியங்கள், அவர் சாதாரண காரியங்கள் அல்ல, பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேகம் சொல்றோம் காரியம் வாய்க்கல போகிறேன் பிரதர், எனக்கு வாய்க்க மாட்டேங்குது. சிலர்லாம் சொல்கிறீங்க, ஒரு வழக்கிலேயே 15 வருஷமாக எனக்கு காரியம் வாய்க்கலை பிரதர். நாம் எதை செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து செய்கிறோமா? நாம் பாடுவோம், என்ன பாடுவோம்? கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறே, கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லை. கர்த்தரையே முன்வைத்து போடுகிறே, கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லை. எதையும் தாங்குவே இயேசுவுக்காய், எதையும் தாங்குவே இயேசுவுக்காய். இனியும் சோர்ந்து போவதே இல்லை, சோர்ந்து போவதே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எதை செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து, ஏன்னா வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுப்படும். இது அடிக்கடி நம்ம படிச்சிருக்கிறோம், மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள காரியங்கள் வாய்க்கலைன்னா காரணம் என்ன? ஐயா, இந்த ஒசியா ராஜா 16 வயது, என்ன விவரம் தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசாளுவதற்கு ஏற்ற வயது அது கிடையாது. ஆனால் ராஜ அபிஷேகம் கிடைத்தது. 52 வருஷம், கிட்டத்தட்ட 16 கூட்டம் 68 வருஷம், 52 வருஷம், 68 வயது வரைக்கும் அரசாண்டான். தேவனுடைய பார்வைக்கு
அவன் செம்மையானதைத்தான் செய்தான். அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. எனக்கு கண்வர்கள் இன்றைக்கு அவன் காரியங்கள் வாய்த்தது என்று வேதம் சொல்லுது. 5ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மிக அழகா எழுதி வச்சிருக்கார். 26:5 தேவனுடைய தரிசனங்களில் அவன் புத்திமானாய் நடந்து சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின அதுதான் அவன் என்னைக்கு கர்த்தரை தேட ஆரம்பிச்சானோ அன்னையிலிருந்து எல்லா காரியத்திலையும் வாய்த்தது. ஒரு ஊற்று தோண்டா உடனே தண்ணீர் கிடைக்கும், ஒரு படைக்கு போனால் வெற்றி கிடைக்கும், ஒரு விவசாயம் பண்ணால் அதில் நாட்டுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும். ஆனால் எதையும் என்ன செய்வான்? கர்த்தரை தேடித்தான் செய்வான். இன்றைக்கு நாம் ஆண்டவர் எப்போ தேடுறோம்? நமக்கு ஒரு வசனம் தான் டக்குன்னு மனசில் வரும். என்ன வசனம்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இது ஒன்று தான் நமக்கு தெரியும். கடைசி நேரத்தில் தான் என்ன செய்வோம்? ஆண்டவரே ஆண்டவரேம்மா. ஏன்னா காரியாகன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, கழுதை கூட என்ன செய்யும்? காலை பிடிக்கும். கழுதையை கூட காலை பிடிப்பான் காரியாகணும்னா. எப்போ ஆண்டவரே எந்த நேரத்துலையும் நல்லது வந்தாலும் தீமை வந்தாலும் நாம் ஆண்டவரை விட்டு விடக்கூடாது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார் ரோமர் 8:36 மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நம்ம அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லுவோம், ஆனால் நமக்கு ஞாபகம் இருக்காது. ரோமர் 8:36 வாசிக்கும் போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. நாம் முற்றும் ஜெயம் கொள்ள முடியும். ஏன் நம்ம காரியம் வாய்க்க மாட்டேங்குதுன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு ஆண்டவர் விட்டு போய்டும். பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை தேடும்போது அவரே சொல்லியிருக்கார், நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க, என் நிமித்தம் உங்கள் பேரில் பொய்யான மொழிகளை கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யாரு? பாக்கியவான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. எனக்கு அன்பார்களை கேட்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எனக்கு எந்தெந்த காரியத்தோட இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க, ஒருவேளை பிள்ளைகளை குறித்து காரியமாக இருக்கலாம், படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை காரியமாக இருக்கலாம், ஒருவேளை இருந்த வேலை போய் திரும்ப கூட ஐயா எனக்கு கிடச்சிருமா அப்படின்னு மனபாரத்தோடு உட்கார்ந்துருக்கலாம். வேதம் சொல்லுது, உனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற போகிற உன்னதமான தேவனை நோக்கி நாம் கூப்பிடணுமா. சங்கீதம் 57:2 அப்படி தான் வாசிக்கிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன், அந்த தேவனை நோக்கி கூப்பிட்டா நிச்சயமாக நடக்கும். நீங்களும் கூப்பிட்டு பாருங்களேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் ஜெபிக்கும் போது நீங்களும் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே அந்த ஒசியா ராஜாவுக்கு மட்டும்தான் வாய்த்ததா, எனக்கு வாய்க்காதா? நிச்சயமாக வாய்க்கும். ஏன்னா கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருக்கிறார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். எந்த பிரச்சனையோடு உட்கார்ந்துருந்தாலும், எந்த காரியத்தை எதிர்பார்த்து வந்தாலும், இப்போ ஒருமனப்பட்ட ஆவியோடு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லுவேன், இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வர்றதுக்கான தேவைகள் சந்திக்கப்படணும். எங்கள் சபை முற்றிலும் பார்வை இழந்த மக்கள், அவங்கள்ட்ட நான் எதையும் எதிர்பார்த்து உட்காரதில்லை. அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டாம், அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் எனக்கு உண்டு. ஏன்னா ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளினாரே, அந்த அன்பு எல்லாருக்குள்ளும் வரணும். நீங்களும் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், கர்த்தர் ஏவினால். இப்போ கூட திருநெல்வேலியில் 2 கண்ணு தெரியாத தாய்மார்களுக்காக ஒரு இல்லத்தை கட்ட ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு சதுரடி 2300 ரூபா. ஏன்னா வயதானா கண்ணு தெரியாங்களோ வீட்டில் வைக்கிறதுக்கே நிறைய பேர் விரும்புறதில்லை, எங்கேயாவது கொண்டு விட்டால் போதும் அப்படின்னு விடுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அநேக கேட்குறாங்க, இடம் இல்லையா, எனக்கு இடம் இல்லையான்னு. அவர்களுக்காக கட்டப்படுகிற இடத்துல கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை சபையில் வர்ற பார்வையற்றோருக்கு உணவு கொடுக்க உதவலாம், அவங்கள கூட்டிகிட்டு வர்ற வேன் வாடகைக்கு உதவலாம். ஏன்
பார்வையற்றோர் கண்ணாக உதவுற ஊன்றுகோலை கொடுக்கலாம். எத்தனையோ நீ கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. ஏன்னா கண்ணை கொடுக்க முடியாது. ஒரு ஊன்றுகோலை கொடுத்தா அவங்க போயிடுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் உண்டு. நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்வீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு பல காரியங்களை சொல்வேன். நீங்கள் கேட்பீங்க, எப்படி வருது தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நான் கணக்கு வைக்கணும் பிரதர், அதுக்கு வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. என்கிட்ட கேளுங்க. அதுக்கு தனி நம்பர் அக்கௌண்ட்லாம் இருக்குது, தர்றேன். நீங்கள் உங்கள் ஆதார் எண்ணும் பேன் எண்ணும் கொடுக்கும்போது அதுக்கான வரி விலக்குக்கான ரசீது உங்களுக்கு தரப்படும். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே காரியங்களை வாய்க்கச் செய்கிற தேவன், இன்றைக்கு யார் யார் எந்தெந்த காரியத்தை மனதில் நினைத்து பல நாட்களாய் காத்திருக்கிறார்களோ, கூனி குறுகி இருக்கிறார்களோ, அவருடைய காரியங்கள் கர்த்தர் வாய்க்கச் செய்யும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆதியாகமத்தில் 18:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி யார் யார் எந்த காரியம் இனி நடக்காது முடியாது அப்படிங்கிறாங்களோ அந்த காரியத்தில் அனுகூலமான கதவுகளை திறந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.